வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வடை சட்டியிலைங்க எண்ணெய் எடுத்துருங்க. 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தாங்க இந்த சாம்பாருக்கு நல்லா ருசி கொடுக்குங்க. சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறங்க ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சிங்க இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வணக்கணுங்க. அப்புறம் இந்த பச்சை மிளகா போடணுங்க. பச்சை மிளகா இந்த அதுக்கு உண்டான வாசனை இருக்குங்க. பச்சை மிளகாவுக்கு உண்டான வாசனை இருக்கும். சாம்பார் தூள் ஆட் பண்ணுறதுக்கு இல்லாமல் பச்சை மிளகாவும் போடும்போது இன்னும் கொஞ்சம் சாம்பார் ருசியாக இருக்குங்க. அப்புறம் கலர் கொடுக்கறதுக்காகங்க தக்காளியை ஒரு தக்காளி பொடி பொடி அரிஞ்சு போட்டோம் இல்லைங்களா, இன்னும் ஒரு தக்காளியை மிக்சியில் அடித்து இதோடு சேர்த்து போட்டு நல்லா வணக்கி விடணுங்க. ஸோ இப்போ வெங்காயம் ஆல்ரெடி ஓரளவு முன்னே வணங்கிருச்சுங்க. இப்போ தக்காளியும் நல்லா இதோட சேர்ந்து வணங்கணுங்க. அரைச்சி ஊற்றின தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா சைடில் இருக்க அந்த நார் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன அரை விரல் அளவுங்க முருங்கைக்காவை நல்லா அரிஞ்சிடணுங்க. அரிஞ்சு இப்போ போட்டு வச்சோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி இதோட சேர்த்து முருங்கைக்காவும் போட்டு ஒரு பெரட்டி விடணுங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க இதுக்கு தகுந்த உப்பு, இந்த சாம்பாருக்கு தகுந்த உப்பு போடணுங்க. இப்போ ஓரளவு தோராயமாக போடலாங்க, பத்திலாம் மறுபடியும் போட்டுக்கலாங்க. அப்புறம் சாம்பார் தூள், மஞ்சத்தூள் வேணுன்னா போட்டுக்கலாங்க. நான் பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டோம் இல்லைங்களா, இன்னும் கலர் நிறையா நல்லா வேணும்னா இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ உப்பும் மிளகாத்தூளும் போட்டுதுங்க, சாம்பார் தூளும் போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுங்க. ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடணுங்க. தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னாங்க இந்த முருங்கைக்காவும் நல்லா வெந்து வரும். சாம்பார் தூளுக்கு உண்டான பச்சை வாசம் போகும், எல்லாம் சேர்ந்து வருங்க. உள்ளுக்குள்ள முருங்கைக்காய் கூட அந்த உப்பு மிளகாத்தூள் சாம்பார் தூளோட வாசமெல்லாம் அதோ சேர்ந்து வருங்க. இப்போ நல்லா முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பு பார்த்திங்கன்னாங்க பருப்பு கூட விளக்கெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றணுங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கணுங்க. சிம்மில் வச்சு ஒரு 3 சவுண்டு விட்டாமல் பொலன்னு பூவாட வெந்துடுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து வைக்கும்போது அந்த தண்ணியை இருத்துங்க. அந்த தண்ணியை ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அது பார்த்திங்கன்னா பருப்பு ரசத்துக்கு அந்த பருப்பு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற அந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, மற்ற வச்சு கடையலாங்க, இல்லை கரண்டியை வச்சே கடைஞ்சி இந்த சாம்பார் தாளிச்சு விட்டோம் இல்லைங்களா, அதோடு எடுத்து ஊற்றணுங்க. அதை எடுத்து ஊற்றும்போது பார்த்திங்கன்னாங்க இதோடு சேர்ந்து எல்லாம் கலந்து விடணும். கலந்து விடும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்லா கொதி வரணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியாட்டம் இருக்குது, சாம்பார் பார்த்தா தண்ணியாட்டம் இருக்குங்க. இந்த தண்ணி இந்த பருப்பு இப்போ தண்ணியாட்டம் இருக்கு இல்லைங்களா, தண்ணி கொஞ்சம் சுண்டி வரணும். அப்போ அந்த சுண்ட பார்த்திங்கன்னா அந்த பருப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து முருங்கைக்காய் கூட நல்லா வெந்து வருங்க. வாசமாக அப்பயே நல்லா வாசம் மணமாக இருக்குங்க. அப்போ புளி ஒரு எலுமிச்சம் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டு அந்த புளியை ஊற்றிங்க. இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு முன்னாடியே புளி ஊற்றி வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி ஊற்றணுங்க. இல்லைன்னா முருங்கைக்காய் புளி ஊற்றுனதுக்கப்புறம் முருங்கைக்காய் வேகாது. ஸோ வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றி இன்னும் 2 கொதி விடணுங்க. நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்காய் சாம்பாரே பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்குங்க. சாம்பார் வைக்க அவ்வளோ மணமாக இருக்குங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக அரிஞ்சு போடுவாங்க. கொத்தமல்லி தலையை பார்த்திங்கன்னா தண்டோடு போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்குங்க. இப்போ ஒரு வடை சட்டியிலைங்க கொஞ்சம் நெய், அப்புறம் தேவையான எண்ணெய், ரொம்ப ஜாஸ்தி வேண்டியது இல்லைங்க, கடுகு பொரியிற அளவு இருந்தால் போதும். கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா பொரியணுங்க. எப்பயுமே எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பொருளாக போடணுங்க. ஸோ இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பருப்பு கொஞ்சம் வாய்வு இருக்குங்க, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் எண்ணெயிலே போட்டு பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டுங்க. இந்த சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சாம்பாரில் ஊற்றும்போது அவ்வளோ ருசியாக மணமாக இருக்குங்க. நெய் வாசமும் இருக்கும், அந்த முருங்கைக்காவோட வாசம், முருங்கைக்காய் சாம்பாருக்கு நான் தனி வாசமும் நெய் வாசம்லாம் கலந்து வருங்க. இது டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. புளி ஊற்றுறதுனா லஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாங்க, இல்லை இதையே புளி ஊற்றாமல் நீங்கள் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. புளி ஊற்றினாலும் டிஃபன் லஞ்ச் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும் முருங்கைக்காய் சாம்பார்.